தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர், இதில் பல சட்ட திருத்தங்கள் கொண்டு வர போறாங்க. பெரும் பெரும் சட்டங்கள். 5 மாநில தேர்தலுக்கு பிறகு பல மாநில கட்சிகளுடைய சினாரியோஸ் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த எம்பிக்களுடைய நிலை மாறி இருக்கிறது. இதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 22 எம்பிக்களுடைய நிலை என்னவாக இருக்க போகிறது என்பதுதான் தற்போது $1 மில்லியன் கொஸ்டின். இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. திமுகவுடைய 22 எம்பிக்களினுடைய அந்த நிலைப்பாடு பற்றி எப்படி பாக்குறீங்க சார்? பாரதிய ஜனதா கட்சியால் ஜனநாயகத்துக்கு ஆபத்து நேர்ந்தால், பாரதிய ஜனதா கட்சியால் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு இடையூறு ஏற்பட்டால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோசமான நடவடிக்கைகளால் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை பாதிக்கப்பட்டார். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த பணியை டெல்லியில் மேற்கொண்டதோ அந்த பணியை இனிமேலும் திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொள்ளும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணி என்பது டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் கொட்டி கிடக்கிற அதிகாரத்தை அடித்து நொறுக்க ஒரு வலிய படைகலனை அனுப்பி இருக்கிறோம். அந்த படைகலனுக்கு பெயர் அண்ணா என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை முழக்கம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது கொள்கை முழக்கமா? இது என்ன அடுக்குமொழி வசனம் பேசிட்டு கொள்கை முழக்கம்ன்றீங்கன்னு கேட்கக்கூடாது. இதை கொள்கை முழக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு என்ன பொருள்னா, டெல்லி தப்பு பண்ணுச்சுன்னா டெல்லியை அடிப்போம், டெல்லி தப்பு பண்ணா டெல்லியை நெறிப்படுத்துவோம், டெல்லி தப்பு பண்ணா டெல்லியோடு மோதுறதுக்கு நாங்க அச்சப்பட மாட்டோம். அதுக்காகத்தான் நாங்க வலிய படைகலன்களை அனுப்புறோம். இன்னைக்கு அண்ணா இல்ல, வலிய படைகலன்கள் இப்போதும் இருக்கு. அது திருச்சி சிவாவா இருக்கு, ஆர் ஆசாவா இருக்கு, கனிமொழியா இருக்கு, தயாநிதி மாறனா இருக்கு. இப்படி வெவ்வேறு பேரிலாக அந்த வலிய படைகலன்கள் இருக்கு. காங்கிரஸோடு நின்று கொண்டுதான், அல்லது காங்கிரஸோடு இருக்கிற இந்தியா கூட்டணியோடு நின்று கொண்டுதான் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அந்த அவசியம் திமுகவுக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன் திமுகவுக்கு இல்லைன்னு திமுக ரெக்கார்ட் பண்ணிருக்கு நாடாளுமன்றத்துல. சிஏஏ என்கிற பெயரால் புதிய குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து மதச்சிறுபான்மையினர், இனச்சிறுபான்மையினரை அச்சுறுத்துகிற வேலையை செய்த போது காங்கிரஸ் காட்டிய எதிர்ப்பை விட திராவிட முன்னேற்ற கழகம் காட்டிய எதிர்ப்பு என்பது மூர்க்கமான எதிர்ப்பு. காங்கிரஸ் வரும்னு செஞ்சிச்சா திமுக? இல்ல காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளுக்கு இருக்கிற ஓட் பேங்க தானும் ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக செஞ்சிச்சா திமுக? இல்ல, இது தன்னுடைய கொள்கைக்கு எதிரானதாக இருக்கு. சிறுபான்மையினருக்கு அரண் அமைக்கிறது தான் திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடு. சிறுபான்மையினருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அவர்களுக்கு பக்கம் நின்று அவர்களுக்கு நியாயம் தருவதுதான் திராவிட இயக்கத்தினுடைய தத்துவம். அதற்கு எதிராக, அதற்கு நேர் மாறாக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற போது அதை கொள்கை வழி நின்று எதிர்க்க வேண்டிய கடமை திமுகவுக்கு இருந்துச்சு. திமுக அது செஞ்சிச்சு. அடுத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு விட்டார். நாடாளுமன்றத்தினுடைய அலுவல் ஆய்வு குழு உடனடியாக அவருடைய வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக ரெஃபர் பண்றாங்க. உடனடியாக அவருடைய தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்குது. திரிணாமுல் காங்கிரஸ் சண்டை செய்யும்னு திமுக நின்றுச்சா? ஆம் ஆத்மி சண்டை செய்யும்னு திமுக நின்றுச்சா? இல்ல காங்கிரஸ் நம்மள்ட்ட சொல்லும், காங்கிரஸ் நம்மளும் சேர்ந்து சண்டை போடுவோம்னு நின்னாங்களா? அன்றைக்கு 2 அவைகளையும் முடக்கிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. மீண்டும் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்குள் நுழைவதற்கான வாய்ப்பை உருவாக்கிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை சிதைந்து போகாமல் பாதுகாப்பதற்கு இதுகாரும் எந்த பணியை செய்து வந்ததோ அந்த பணியை இனிமேலும் செய்யும். ஆனா எங்க அண்ணன் நவாஸ் கனி என்ன சொல்றாருன்னா, திமுக இதுவரை எடுத்த நிலைப்பாட்டை இனிமேலும் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். அண்ணன் சொல்லவே வேண்டாம். அண்ணன் சொன்னாலும் சரி, சொல்லலைனாலும் சரி, திமுக வலுவீருமா அதனுடைய நிலைப்பாட்டிலிருந்து? திமுக அதனுடைய வீரியத்தை குறைத்துக் கொள்ளுமா? தன்னை தாழ்த்தி கொள்ளுமா? பாஜகவினுடைய எதிர்ப்பிலிருந்து ஒருபோதும் அது தன்னை தாழ்த்தி கொள்ளாது. இப்ப கூட வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைய வாயிலாக அழைத்து பேசுகிற போது கூட அண்ணன் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாம காங்கிரஸோடு சேர்ந்து நிற்கணும்னு அவசியம் இல்லை, அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த விவகாரத்தையும் நம்முடைய கொள்கை வழியில் அணுகுவோம்னு உறுதிட்டாரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை. அப்ப திமுக தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கு. என்ன அன்னைக்கு மம்தா பானர்ஜி எடுத்த நிலைப்பாட்டை இன்னைக்கு திமுக எடுத்திருக்கு. இதை திமுக அப்பவே எடுத்தது. அன்னைக்கு மம்தா பானர்ஜி சொன்னாங்க இல்லையா, இந்தியா கூட்டணியில் ஐ எம் வித் இந்தியா அலைன்ஸ் பட் நாட் வித் காங்கிரஸ். காங்கிரஸோடு நான் இல்லை, இந்தியா கூட்டணியில் நான் இருக்கிறேன். உன்னை விட பாஜகவை விரட்டுகிற வேலை எனக்கு தெரியும் சொன்னாங்க இல்லையா மம்தா பானர்ஜி. தேர்தலுக்கு முன்னாடி
தீயிட்டு கொளுத்தினார் மு.க.ஸ்டாலின் அந்த நகலை. இப்போ அது பற்றி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே டீலிமிட்டேஷன் சம்பந்தமா விடவே இல்லையே. இன்னும் சொல்லப்போனால் ஆங்கில நாளிதழ்கள்ல எல்லாம் நம்ம படிக்கிறோம். ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. டிராஃப்ட் கையில வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோங்கிற அளவுக்கு திமுக இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுதே சார். அப்ப இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்ல இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பேசப்படுகிற செய்தியின் பொருட்டு வருகிற தகவல்கள் தானே தவிர திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை திமுக இந்த நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக சொல்லிடுச்சு. நானும் எங்க தலைவரும் அண்ணன் தமிம் அன்சாரி ஆதரிச்சு பரங்கிப்பேட்டையில இன்னைக்கு பிரச்சாரத்துல இருக்கோம். காலையில சிதம்பரம், மாலையில பரங்கிப்பேட்டை. பரங்கிப்பேட்டையில தான் அந்த நகலை நாங்கள் தீயிட்டு கொளுத்தினோம். அங்க தீயிட்டு கொளுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் எங்கள்கிட்ட சொன்னாங்க, அண்ணன் ஸ்டாலின் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு. மாநில நலனை நசுக்குகிற இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்தால் முதல் குரலாக தமிழ்நாடு நிற்கும் என்பதை அண்ணன் ஸ்டாலின் உணர்த்திட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இது அன்னைக்கு இருந்த மனநிலை, மக்களினுடைய மனநிலை. இன்றைக்கு அதிலிருந்து எங்காவது ஒரு இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை தளர்த்தி கொண்டிருக்கா அப்படின்னா எந்த இடத்துலையும் தளர்த்திக்கல. எப்போது பேச வேண்டிய தேவை வருமோ அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் பேசும். டீலிமிட்டேஷன் பத்தி இன்னைக்கு பேச வேண்டிய தேவை, இப்போ அறிக்கை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கான்னா ஏற்கனவே எதிர்ப்பை பதிவு செய்துட்டோம். இனி டீலிமிட்டேஷன் எப்ப பேச்சு மசோதாவாக வருதோ, எப்ப நாடாளுமன்றத்துல அந்த விவகாரம் பேசப்படுதோ அன்னைக்கு திமுக என்ன செய்யுது நீங்க பாருங்க. அன்னைக்கு திமுக பேசாம இருக்கு, அமைதியா இருக்கு, நாடாளுமன்றத்துக்கு ஆப்சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க திமுக மீது விமர்சனத்தை வைப்பதற்கான முழு உரிமை உங்களுக்கு இருக்கு. திமுக இது வரைக்கும் தப்பு பண்ணல, ஆனா தப்பு பண்ணிடும்னு நீங்க சொல்றீங்க. தப்பு பண்ணாதான் நீங்க பேசணும். இது வரைக்கும் தப்பு பண்ணி ஒரு ரெக்கார்டு இருந்துச்சுன்னா நீங்க சொல்வதில் ஒரு நியாயம். ஆமாங்க, அவங்க சொல்றது கரெக்ட் தானே, இது வரைக்கும் தப்பு பண்ணிருக்காங்க, இனிமேல் அந்த தப்பு பண்ணிடுவாங்க இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். திமுக இது வரைக்கும் தப்பே பண்ணல, ஆனா தப்பு எனக்கு ஆட்சேபனை இருக்கு. என்னன்னா சிஏஏ சட்டத்தை ஆரம்பத்துல குறிப்பிட்டீங்க. சிஏஏ சட்டத்தின் போது லோக்சபாவுல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து வாக்களிக்கவில்லை, மாறாக வெளிநடப்பு செய்தது. ராஜ்யசபாவில் வாக்களிச்சாங்க, அது நான் ஒப்புக்கொள்றேன். அப்போ இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து வாக்களிப்பார்கள் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆதரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஏசியமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆதரிக்கணுங்கிற அவசியம் இல்லை, வெளிநடப்பு செஞ்சா கூட அது பிஜேபிக்கு ஃபேவரபிள் தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஒன்று. இரண்டாவது, என்ஐஏ சட்டத்திற்கும் ஆதரவு தெரிவித்து வாக்களித்தது திராவிட முன்னேற்ற கழகம். பிறகு அது தவறு என்று அது ஒப்புக்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வாறு வரலாறு உண்டு என்று என்னுடைய வாதமா இருக்கு. இல்ல, அதாவது ஒரு விஷயம், ஒரு கட்சி தன்னை எப்படி தகவமைத்துக் கொள்கிறது என்பதை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ஓரிரு நிலைப்பாட்டில் ஒரு கட்சிக்கு மாறுபாடுகள் இருக்கலாம். அதன் பிறகு அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதா அல்லது அது மக்களினுடைய குரலுக்கு ஏற்ப அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் கொள்கிறதா அப்படிங்கிறது. அம்மையார் ஜெயலலிதா ஆடு மாடு கோழி பலியிடுவதற்கு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க, மத மாற்றத்துக்கு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. மத சிறுபான்மையினர் கொந்தளித்து எழுந்தார்கள் என்று தெரிந்தவுடன் அந்த 2 சட்டத்தையும் கேன்சல் பண்ணாங்க. இப்ப ஜெயலலிதா கொண்டு வந்த சட்டத்தை நீங்க தவறுன்னு சொல்றீங்களா, ஜெயலலிதா கேன்சல் பண்ண விதத்தை நீங்க பாராட்டுவீங்களா? எதை நீங்க செய்யணும்னா, மக்களுடைய குரலுக்கு செவி சாய்ச்சிட்டாங்கல்ல. ஒரு அரசு அடமண்டா இல்லையே, தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றமாக எடுத்துக்கொண்டு வருது இல்லையா? ஒரு கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றத்தை கொண்டு வருது இல்லையா? அது மக்களுக்கு உகந்ததாக இல்லைன்னு பின்வாங்குது இல்லையா? அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடுன்னு நான் சொல்றேன். இப்ப இதுல நீங்க என்ன முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா, டீலிமிட்டேஷன் கொண்டு பிற மாநிலங்களில் எம்பிக்களினுடைய எண்ணிக்கையை கூட்டுவதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன நன்மை? அப்கோர்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே எண்ணிக்கை கூடும், ஆனா தமிழ்நாடு இல்லாமல், கேரளா இல்லாமல், கர்நாடகா இல்லாமல், ஆந்திரா இல்லாமல், குறிப்பாக சவுத்த அப்படியே புறக்கணிச்சுட்டு டெல்லியில நீங்க நிரந்தரமாக கோலோச்ச முடியுங்கிற ஒரு சூழலை உருவாக்குனா அதுக்கு திமுக ஏன் உங்களுக்கு துணை நிற்கணும்? திமுகவுக்கு என்ன சார் நோக்கம்? வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அண்ணா இல்லையா? அந்த தெற்கை நீ கண்டுகொள்ளாமலேயே ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துவாய் என்று சொன்னால், அதற்கு ஒரு சட்டத்தை நீ கொண்டு வருவாய் என்று சொன்னால் அதை திமுக ஆதரிக்குமா? திமுகவுக்கு என்ன தேவை இருக்கு? சரி, நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்ப காங்கிரஸ் நோகடிக்கணும், காங்கிரஸுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கணும், அதனால திமுக இப்படி செஞ்சிடும்ன்றது தானே ஆளுடன் கணிக்கிறாங்க. சரி, காங்கிரஸுக்கு எதிராகவா டீலிமிட்டேஷனை ஆதரிக்க முடியும்? சார், டீலிமிட்டேஷன் ஆதரிக்கிறது காங்கிரஸினுடைய நிலைப்பாடு தான் சார். காங்கிரஸுக்கு என்ன பெரிய வருத்தம் டீலிமிட்டேஷன்ல? ஏன் சவுத்துல அறுதி பெரும்பான்மை பெற்றுதான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்ன்றத காங்கிரஸ் விரும்புமா? கண்டிப்பா விரும்பாது. அது எப்படி விரும்பும்னா, கர்நாடகாவில் ரூலிங்ல இருக்கு,
கேரளாவுல ரூலிங்ல இருக்கு, தெலுங்கானாவுல ரூலிங்ல இருக்கு, அப்கோர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டிலயும் ரூலிங்ல இருக்கு. அப்படி கூட வச்சுக்கோங்க நீங்க. இந்த ரூலிங் எல்லாம் சேர்ந்து தனக்கு ஒரு முகம் தரும்னு காங்கிரஸ் நினைக்குமே தவிர, உத்தரப்பிரதேசத்துல கூட்டி கொடுக்கறதுனால காங்கிரஸ் எங்காவது ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுமா? கண்டிப்பா ஃபீல் பண்ணாது. அப்போ இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்பது காங்கிரஸுக்கும் பலன் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் இதனுடைய எண்ணிக்கையை கூட்டினா நமக்கு அதுல 10 சீட்டு கிடைக்காதாங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கு. அது பிரதமர் நாற்காலி கனவுல எல்லாம் இல்ல, அது பிரதமர் அதிகாரத்தை நோக்கி நகருகிற இடத்துல எல்லாம் இல்ல. ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றுமா இருக்கிற கட்சியை வைத்துக் கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற அந்த மினிமம் ப்ரோக்ராம தனக்குள்ள பிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்துருச்சு. அது அந்த இடத்தில் இருந்து பார்க்கிற போது அது டீலிமிட்டேஷனை ஆதரிக்கிற நிலைக்கு வரும். டீலிமிட்டேஷனை ஆதரித்தால் என்ன தவறு என்கிற நிலைக்கு காங்கிரஸ் வரும். இது காங்கிரஸுக்கு தான் ஆதரவான சூழலை தவிர திமுகவுக்கு ஆதரவான சூழல் இல்லை. எனவே காங்கிரஸை எதிர்ப்பதற்காக கூட டீலிமிட்டேஷனை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இயலாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அதை செய்யாது. அதை செஞ்சா அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். செஞ்சா என்ன செய்யறது அப்படின்னு இப்ப பேச முடியாது, அது சரியாவும் இருக்காது. நான் அதனாலதான் சொன்னேன், இந்த விவகாரங்கள்ல எல்லாம் திமுக தவறு செய்யல. தவறு செஞ்சா இந்த தவறையும் செய்யுமோன்னு நம்ம பேசலாம். தவறு செய்கிற போது நாம் பேசுவோம். இப்போது வரை திமுக தவறு செய்யவில்லை, இனிமேலும் அது செய்யாது இந்த விவகாரத்துல. இறுதியான ஒரு கேள்விதான். இது மட்டும் இல்ல, இன்னும் பல மசோதாக்கள். எக்ஸாம்பிள் இப்போ தோழர் ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த வந்தே மாதரம் பாடலை வந்து கட்டாயமாக்க போறாங்க. இது அதாவது ஏதாவது ஒரு கூட்டத்தொடர் நடந்துச்சுன்னா மக்கள் விரோத சட்டத்தை எப்படியாவது புகுத்தி அதை வந்து பாஸ் பண்றதுல பாஜக குறியா இருக்குன்னு சொல்லி எம்பி ரவிக்குமார் அவர்கள் குறிப்பிடுறாரு. இப்படி இது போல ஒரே நாடு ஒரே தேர்தல், இன்னும் அந்த என்சிஆர்பி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிறிஸ்தவர்கள் அந்த மஷினரி விவகாரம் சம்பந்தமாக அவர்களுக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம், இப்படி பல சட்டங்களை கொண்டு வர போறதாக சில விஷயங்கள் சொல்லப்படுது. இதுல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் டிஎம்கே ஆதரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இடதுசாரி பத்திரிகையாளர்களே தொடர்ந்து எழுதிட்டு வர்றாங்க. அதையும் நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஓவரால் டிஎம்கே எப்படி இந்த ஸ்டாண்ட் எடுக்க போகுது, இந்த கூட்டத்தொடருக்கு பிறகுதான் பிராந்திய கட்சிகளினுடைய கலர் தெரிய வரும். அவங்க பாஜக சைடு இருக்காங்களா இல்ல காங்கிரஸ் சைடுல இருக்காங்களா இல்ல சென்டர்ல நிக்கிறாங்களா அப்படின்னு தெரிய வருன்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைவான கருத்து. இல்ல, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு உகந்த செயல் அல்லங்கிறத திமுக ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கு. தன்னுடைய பொதுக்குழுவிலேயே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு எதிராக தீர்மானத்தை அந்த கட்சி நிறைவேற்றி. இப்போது ஆட்சி இல்லை, இல்ல ஆட்சி என்பதும் ஆட்சி இல்லை என்பதும் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான டூல்ஸ் இல்ல சார். அது வேற. ஆட்சியில் இருப்பது என்பது வேறு, இல்லாமல் போவது என்பது வேறு. நிலைப்பாடு என்பது ஆட்சியில இருந்தா ஒண்ணும், இல்லாம இருந்தா ஒண்ணுமா? அப்படி கிடையாதுல்ல. நான் வந்து ஆட்சியில இருந்தாதான் சுவாசிப்பேன், ஆட்சியில இல்லைன்னா சுவாசத்தை நிறுத்தி கொள்வேன்னா நீங்க சடலம் ஆயிருவீங்கன்னு அர்த்தம். நான் ஆட்சியில இருந்தாதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை எதிர்ப்பேன், ஆட்சியில இல்லைன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை எதிர்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்க சடலம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ரெண்டையும் ஒப்பிட்டு பாத்துக்கோங்க. அதனால திமுக அப்படிப்பட்ட ஒரு தவறெல்லாம் செஞ்சிரும்னா நான் நம்பல. நான் இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்க சொன்னீங்கல்ல இடதுசாரி பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்கிறார்கள்னு, இவர்கள் திமுக எதிர்ப்பை கூர்த்துட்டுகிறார்கள், அதுக்கு இதை பயன்படுத்துறார்கள், அவ்வளவுதான். இதுல பிரச்சனை திமுக இல்ல, இடதுசாரிகள்கிட்ட இருக்கு, இடதுசாரி பத்திரிகையாளர்கள்ட்ட இருக்கு, அண்ணன் ரவிக்குமார் மாதிரியான ஆட்கள்கிட்ட இருக்கு. இப்ப இதுல என்ன ரொம்ப பியூட்டின்னா, கடந்த காலத்துல திமுக செய்ததெல்லாம் இப்ப செய்யாதுன்னு நீங்க சந்தேகிக்கிறீங்க. ஏன் சந்தேகிக்கிறீங்க? ஏன் சந்தேகிக்கிறீங்க? நீங்க திமுகவோடு இல்ல. நீங்க திமுகவோடு இருக்கீங்கன்னா திமுக கொள்கை முடிவு எடுக்கும். நீங்க திமுக விட்டு போயிருவீங்கன்னா திமுக கொள்கை, திமுகவுக்கான கொள்கை முடிவு அந்த கட்சியினுடைய முடிவு, அது அந்த கட்சிக்கான கோட்பாடு, அது அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கும். நீங்க என்னன்னா இப்ப வெளியே போயிட்டதுனால சந்தேக கண் கொண்டே பாக்குறீங்க. அந்த எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, காமாலை கண்ணுக்கு தெரிவதெல்லாம் மஞ்சளா இருக்கு அப்படின்னு. அது மாதிரி உங்களுக்கு காமாலை கண்ணா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியுது. நீங்க சந்தேகிக்க வேண்டாம், நீங்க அச்சப்பட வேண்டாம், நீங்க சரியா இருக்கீங்களான்னு பாருங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க வந்து இடதுசாரி பத்திரிகையாளர்கள் சொன்னாங்கன்னு சொன்னதுனால இடதுசாரிகளினுடைய நிலைப்பாடு என்ன? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் ஒருத்தர் பேசின செய்தி எடுத்து பேசுவோமா? இப்ப நம்ம என்ன சொன்னாருன்னு, அண்ணா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடத்துறதுனால செலவினங்கள் குறைக்கப்படும்னு சொன்னுச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மறந்துடக்கூடாது. எங்க பொலிட் பீரோல உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. செலவு குறைந்தா அது சரிதானே, பிரச்சாரங்களுக்கு தலைவர்கள் போவது ஈஸியா இருக்கும் தானே அப்படின்னு பேசின கட்சி. அப்ப நீங்க என்ன நிலைப்பாடு வச்சிருக்கீங்க? இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்த போது பிரகாஷ் காரத் போன்றவர்கள், பிருந்தா காரத் போன்றவர்கள் எல்லாம் என்ன எதிர்ப்பை பதிவு செய்தாங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதுவும் ஒன்னும் வரலாறு தெரியாமலாம் ஒன்னும் யாரும் இங்க பேச முடியாது. அப்ப நீங்க வந்து இன்னைக்கு புதுசா வந்து ஏதோ
கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்தியாவை காப்பாற்றுவதை போல நீங்க முதல்ல கம்யூனிஸ்ட காப்பாத்துங்க சார், அப்புறமா இந்தியாவை காப்பாத்துறதை பத்தி பார்க்கலாம். அதனால இவர்களினுடைய எண்ணம் எல்லாம், இவர்களுடைய நிலைப்பாடெல்லாம் திமுகவின் மீது ஏற்பட்டிருக்கிற அந்த ஒரு பாரதூரமான பார்வை, திமுகவின் மீது வைக்கக்கூடிய பாரதூரமான பார்வை, திமுகவோடு ஏற்பட்டிருக்கிற அந்த பிணக்கு, இதன் பொருட்டு இந்த சந்தேகங்களை எழுப்புகிறதே தவிர திமுகவில் மாற்றம் இருப்பதாக நான் நம்பல, நான் கருதல. அதற்காக திமுக அதனுடைய பயணத்தை வேறு திசைக்கு மாற்றிக் கொண்டதாகவும் நான் உணரல. ஒருவேளை அதை திமுக செய்யும்னா அன்னைக்கு நம்ம உட்கார்ந்து திமுகவை இதை விட வேகமா பேசுவோன்ற, இதை விட வேகமா திமுகவை எதிர்ப்போம். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துல திமுகவுக்கு ஆதரித்தே நிக்கணும்ன்றது இல்ல நம்ம நோக்கம். திமுக சரியா இருக்கு, திமுகவோட நிக்கிறோம். திமுக தப்பா இருந்தா திமுகவை எதிர்ப்போம் சார். என்ன தப்பு? திமுகவை எதிர்க்க கூடாதா? கண்டிப்பா எதிர்ப்போம். நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கவலையப்பட தேவையில்லை. ஆனா திமுக அந்த இடத்துக்கு தன்னை கொண்டு செலுத்தி கொள்ளாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு தான் திமுக தான் யார் என்பதை இந்த நிலத்தில் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. நான் வந்து அதிகாரத்துக்காக இல்லடா, நான் ஆட்சிக்காக இல்ல, நான் காங்கிரஸ் கூட்டணிக்காக ஏங்கி தவிக்கல, நான் இடதுசாரிகளுக்காக காத்து கிடக்கல, நான் விடுதலை சிறுத்தைகளுக்காக நிலைப்பாட்டை மாத்திக்கல. என்னுடைய நிலைப்பாடு எனக்கானது, என்னுடைய தத்துவம் எனக்கானது, என்னுடைய கொள்கை எனக்கானது. அது நான் உறுதியாக சித்தாந்தத்தின் வழி நிக்கிறேன்றதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை நிரூபிக்கும். நீங்க வெயிட் பண்ணுங்க. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.